கண்மூடினால் ஏக்கம், இல்லவே இல்லை தூக்கம். வைரமுத்து கவிதை நீ, வயிறு வலிக்கு மறந்து நீ. குணத்தில் நீ ஒரு அன்னை தெரசா, மனத்தில் நீ ஒரு ஆச்சி மசாலா. இந்தியாவின் பிரதமர் இப்போது மோடி, நீதான் எனக்கு எப்போதும் ஜோடி. மூஞ்சி உடைக்கிறேன் வாடி. என்னமோ ஜடான அப்புறம் எதுக்கு இப்படி எஸ்எம்எஸ் பண்ணி நிக்கிற? சாரிங்க, நான் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன். அப்புறம் நல்லா உட்காந்து யோசிச்சு பார்த்ததுல உங்களை மாதிரி காதலே பிடிக்காத ஒரு பொண்ணை காதல் பண்ண வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதா காதலுக்கு நான் செய்யற மரியாதை தோணுச்சு. அதான். நீ காதலுக்கு மரியாதை கொடுப்பியோ மண்ணள்ளி போடுவியோ அதுவும் பிரச்சனை. ஆனா எனக்கு இனிமே போனோ எஸ்எம்எஸோ வரக்கூடாது. சரிங்க, வராது. ஆனா நீங்க வரணும் சாயந்தரம் 5 மணிக்கு பார்க்குக்கு. ஏன்? நான் உங்க கூட தனியா பேசணும். நான் வரமாட்டேன். அப்படியா? சரி, நான் அனுப்புற முக்க எஸ்எம்எஸ் உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குதுன்னா நான் என்ன பண்றேன்? என்னங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்களா? வாங்களே அப்படி உட்காந்து பேசுவோம். நான் உட்காரத்துக்கு வரல, இனிமே பின்னாடி சுத்தாதேன்னு சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். என்ன தொந்தரவு பண்ணாத. எக்ஸ்போர்ட்ல எல்லாரும் என்ன தப்பா நினைக்கிறாங்க. நீங்க தப்பு பண்றீங்க, அதான் தப்பா நினைக்கிறாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? இவ்வளவு அழகா இருந்துட்டு என் மனசு கொள்றீங்களே. அது எப்படிங்க வர சிரிப்பையும் வெக்கத்தையும் அடக்கி வச்சுட்டு மூஞ்சி இஞ்சி தினாம வச்சிருக்கீங்க? என் மூஞ்சியே அப்படிதான். ஏங்க சாரிங்க எனக்கு இது ஒரு பழக்கம். மனசுல பட்டது டப்புன்னு சொல்லிடுவேன். எனக்கு கூட பாருங்க, உங்களை பார்த்தேன்னா மனசு பிடிச்சிருச்சு வந்து பட்டுன்னு சொன்னேன்ல. ஷோ, உனக்கு பெண்ணதான் வேணும். லவ்வே பிடிக்காது வராதுன்றீங்களே, அது ஏன்? சொன்னா என் பின்னாடி சுத்துறத நிறுத்துறிவியா? சொல்லுங்க. அப்போ நான் +2 படிச்சுட்டு இருந்தேன். நான் தான் எங்கள் கிளாஸ் லீடர். எங்கள் ஸ்கூலுக்கு புதுசாக ஒரு பையன் வந்தான். நான் எங்கே போனாலும் என் பின்னாடியே வருவான். அவன் தொந்தரவை தாங்க முடியாமல் ஒரு நாள் அவன்கிட்ட கோபமாக தேவையில்லாமல் தொந்தரவு பண்ண ஹெச்எம் கிட்ட சொல்லிடுவேன். அதுக்கப்புறமும் அவன் தினம் ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருந்தான். ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ண அவன் படிப்பு கெட்டு போயிருமேன்னு நானும் அதை ஹெச்எம் கிட்ட சொல்லலை. ஏன்னே தெரில, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவன் என்னை பார்க்குறதையும் என்கிட்ட பேசுறதையும் நிறுத்திக்கிட்டான். எனக்கும் அவன் மேலே விருப்பம் இருக்குங்கிறத அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஹெச்எம் கிட்ட சொல்ல மாட்டேன், வாங்கிக்க. நீ என் பின்னாடி சுற்றின மாதிரி நானும் உன் பின்னாடி சுற்றணும்னு எதிர்பார்க்குறியா? இல்லையே. அப்புறம் ஏன் என்ன அவாய்ட் பண்ணுற? ஏன்னா உங்கள் அப்பா சாக்கடல்றாரு. அதனால் என்ன? போய் ஒரு சாக்கடல் ரூம் பொண்ணியை லவ் பண்ணுறேன்னு என் ஃப்ரெண்ட்ஸில் என்னை கிண்டல் பண்ணுறானுங்க. அவன் சொன்னது தப்பு இல்லை, அதை கேட்டு அழுதுட்டு நின்னீங்கல்ல, அதான் தப்பு. அந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒருத்த வயிற்றுலையும் அவன் தின்ன மிச்சம் இருக்கிறப்ப ஊர் சாக்கடை ஒருத்த அள்ளி சுத்தம் செய்யறான், அவன் சாமி கையெடுத்து கும்பிடு. முடியலையா? ஒத்துக்கிட்டு போயிட்டேன்னு அவன் மூஞ்சிக்கு நேரம் நீங்க சொல்லிருக்கணும். ஏன் சொல்லல? ஏன்னா அது தரக்குறைவான வேலைன்னு அவன் மனசுல மட்டும் இல்ல, உங்க மனசுலயும் இருந்திருக்கு, இன்னமும் இருக்கு. அதனாலதான் அதை காரணமா வச்சுக்கிட்டு இந்த பாவப்பட்ட காதல மூட்டை கட்டி மூளையில போட்டீங்க. சரி விடுங்க, இப்போ நம்மள ஒரு சைட்டோம்ல. ஆமாங்க, இத்தனை நாள் உங்க லவ் தான் பிடிக்காம இருந்துச்சு. நான் கொடுத்த விளக்கத்துல உங்க லவ்வும் பிடிச்சிருச்சு. நான் அதுக்கு முன்னாடியே பிடிக்கும் அப்படின்னா நம்ம தானுங்க. என்ன பகல் கனவா? நல்லா கனவு காணு, அது உன் இஷ்டம். ஆனா உன் கனவுல ஏன் வரலன்னு என்ன வந்து கேட்காது. அப்ப யார்கிட்ட கேட்குறது? ஏ தேனே, கொஞ்சம் சீக்கிரம் மஞ்சள் பொடி எடுத்துட்டு வாடி. அப்பா, ஒன்றும் இல்லைம்மா, ஒரு சின்ன காயம். இப்படி ரத்தம் கொடுத்து சின்ன காயங்கிறியே. ஏயா, ஒரு வேலையை பார்த்து சூறா செய்யறது இல்லையா? நான் உஷாரா தாண்டி இருந்தேன். நம்ம ரெட்டையரி மணி இல்ல மடைய மேனுவல் காங்கிரீட் மூடிய கையில விட்டான். நல்ல வேலை, மிஸ் ஆயிருந்தது கையே துண்டாயிருக்கும். என் ஃபோன் எடுத்தியாடி? இல்லக்கா. ஏம்மா, என் ஃபோனை பாத்தியா? இல்லையே. டேய், நான் தான் குறா. இப்ப பார். டேய், நான் என் ஃபோன் எடுத்தியாடா? அதுதான் போனால என்ன திட்னா. அல்லந்து ஃபோனை தட்டுனா. இல்ல அப்புறம் என்ன ஏன் கேக்குற? என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? போங்கம்மா, போயிட்டே ஏப்பா, இரும்மா. உன் ஃபோனை கொடு. டேய், கோலிடா. இந்தா. ஐயோ, ஏன்டா வரங்கற? டேய் நில்றா. ஏன்டா நில்லுற? உச்சு வருதுனா, வீட்டுக்கு போணும். எடுறா ஃபோனை. ஏன்டா ஃபோனு? எடுறா அண்ணா. என்னடா அது? போடா. உன் கண்ணுல இருக்குது மின்சாரம், நீதான் எனக்கு சம்சாரம். குணத்தில் நீ ஒரு அன்னை தெரேசா,
மனத்தில் நீ ஒரு ஆச்சி மசாலா. வைரமுத்து கவிதை நீ, வயிறு வலிக்கு மருந்து நீ. உன் கண்ணு 2 ஒயின்னு, நீதான் என் குயின்னு. இந்தியாவின் பிரதமர் இப்போது மோடி, நீதான் எனக்கு எப்போதும் ஜோடி. தண்டவாளத்தில் சாய்த்து படுத்திருக்கும் ஒற்றை புள்ளியின் காதல். நீ நடந்து வரியா ரயில்ல வரியா? ஓடி இதையும் போய் சொல்லு. தன்னுரே